Morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la the process of transcription in eukaryotes. Okay. இப்ப transcription occurring where? Transcription eukaryotes ல எங்க நடக்கும்? Okay, இப்ப transcription eukaryotes நடக்கக்கூடிய place எங்கன்னு கேட்டா மெயினா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல நடக்கும். அண்டர்ஸ்டாண்டா? சரிங்க, ஓகே ஒன்னு. ரெண்டு அதர் செமி அட்டானமஸ் ஆர்கனல் ரெண்டு இருக்கு. ஞாபகம் இருக்கா? மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்னு படிச்சிருப்போம், பிளாஸ்டிட். ஒன்னு மைட்டோகாண்ட்ரியா, that is a power house of cell அப்படினு சொல்லுவோம். The second one is called plastid. இப்போ இந்த ரெண்டுலயும் ஒன்னு that is a semi autonomous organelle அப்படினு சொல்லுவோம். ரெண்டுமே என்ன சார் அப்படினா semi autonomous organelles. This is very important one mark question. The transcription occur in where? Prokaryotes are irundha cytoplasm. Eukaryotes are the nucleus and semi autonomous organelles like yaar abina one mitochondria, another one is called plastid. சரிப்பா. Then next இப்போ இந்த யூகேரியாட்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும் அப்படினா எவ்வளவு சார் என்சைம்ஸ் தேவைப்படுது அப்படினா 3 RNA பாலிமரேஸ் தேவைப்படுதாம். இது எங்க சார் அப்படினா நியூக்ளியஸ்ல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு நியூக்ளியஸ்லயும் 3 RNA பாலிமரேஸ் இருந்தாதான் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளும் இங்க செல்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இல்லாம நியூக்ளியஸ்ல மட்டும் 3 RNA பாலிமரேஸ் தேவைப்படுது. எதுக்கு அப்படினா அங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் நடப்பதற்கு. இப்ப இந்த 3 RNA பாலிமரேஸ்மே என்னவா செயல்படுதுன்னா டிவிஷன் ஆஃப் லேபர். அது எப்படி சார் செயல்படுது? டிவிஷன் ஆஃப் லேபர் தனித்தனியாக. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 பாலிமரேஸ் என்ன? இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா RNA பாலிமரேஸ் 1ன்னு ஒன்னு இருக்கு. தென் அதே மாதிரி RNA பாலிமரேஸ் 2. அதே மாதிரி தேர்ட் என்னன்னு கேட்டா RNA பாலிமரேஸ் 3 அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 3 இருக்கு. RNA பாலிமரேஸ் 1, RNA பாலிமரேஸ் 2, RNA பாலிமரேஸ் 3. ஆனா ப்ரோகாரியோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் தான் 3 RNA-வுமே டிரான்ஸ்கிரைப் பண்ணுச்சு. அந்த mRNA, tRNA, rRNA. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு RNA பாலிமரேஸும் ஒவ்வொரு RNA-வை என்ன பண்ணுது? டிரான்ஸ்கிரைப் பண்ணுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாலிமரேஸ் 1. இப்ப பாலிமரேஸ் 1 எதை சார் டிரான்ஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டா rRNA. rRNA-வை டிரான்ஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பாலிமரேஸ் 2. பாலிமரேஸ் 2 எதை சார் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய mRNA. ஓகேவா? அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிமரேஸ் 3 இருக்கு இல்லையா? இப்போ இது எதை சார் டிரான்ஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா tRNA. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. RNA பாலிமரேஸ் 1 rRNA-வையும் பாலிமரேஸ் 2 mRNA-வையும் பாலிமரேஸ் 3 என்னன்னு கேட்டா tRNA-யும் டிரான்ஸ்கிரைப் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ இங்க இருக்கக்கூடிய rRNA-ல நிறைய சப் யூனிட்ஸ் இருக்கு. ரிபோசோமல் சப் யூனிட். அதான் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இதுல 28 ரிபோசோம் இருக்கு. அதே மாதிரி 18S ரிபோசோம் இருக்கு. அதே மாதிரி 5.8 அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? 5.8S ரிபோசோம்ஸ். இதெல்லாம் சப் யூனிட் ஆஃப் ரிபோசோம். அப்ப யூகேரியாட்ஸ் அப்படின்னு கேட்டா எவ்வளவு சார் இருந்து பார்த்தா அப்படின்னா 8S ரிபோசோம் பார்த்திருப்போம். அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 60-40. இதுல 60 அப்படிங்கிறது லார்ஜர் சப் யூனிட், 40 அப்படிங்கிறது ஸ்மாலர் சப் யூனிட் அப்படின்னு இருக்கு. அதே ப்ரோகாரியோட்ஸ் ஆயிருந்தா 70S ரிபோசோம். அதுல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு 50-30 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி சப் யூனிட் என்னன்னு 28S, 18S, 5.8S. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல சார் இருக்கு அப்படின்னா இந்த rRNA-வோட இருக்கு. அதே மாதிரி இந்த mRNA-வுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ப்ரீகர்சர் ஆஃப் RNA அல்லது ப்ரீகர்சர் ஆஃப் mRNA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சார் அப்படின்னா hnRNA. தட் இஸ் hnRNA என்ன சார் மீனிங் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஹெட்டிரோஜீனஸ் நியூக்ளியர் RNA. HN மீன்ஸ் என்ன? ஹெட்டிரோஜீனஸ் நியூக்ளியர் RNA ன்னு சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி tRNA. அப்ப டிரான்ஸ்ஃபர் RNA என்ன சார் அப்படின்னு கேட்டா 5S RNA-வும் 5S RNA-வும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SN RNA-வும் இருக்கும். 5S இது ரிபோசோமல் சப் யூனிட். 5S RNA 5S
5s RNA அதே மாதிரி SN RNA. ஓகேவா? அதாவது மேக்ஸிமம் வந்து பாருங்க சிங்கிள் நியூக்ளியோடைடு RNA ன்னு சொல்லுவோம், அல்லது ஸ்மால் நியூக்ளியர் RNA அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது மூணு காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இங்க டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட். டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் அப்படினாலே என்ன சொன்னோம், நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், அங்க நிறைய ப்ரோமோட்டார் இருக்கணும், டெர்மினேட்டர் இருக்கணும், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கணும், அதுல வந்து டெம்ப்ளேட் இருக்கணும், கோடிங் ஸ்டாண்ட் இருக்கணும், எல்லாமே இருந்தாதான் அதுக்கு என்ன பேரு, கடைசியா வந்து பாருங்க டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் ஜீன். அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ஸ்ட்ரக்சரல் ஜீனா இருப்பது யார் அப்படின்னா மோனோசிஸ்டர்னிக். மோனோசிஸ்டர்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டான் அப்படின்னாவே என்ன மீனிங், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன், செயல்படக்கூடிய ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மோனோசிஸ்டர்னிக் பிரசன்ட் இன் யாருக்கு அப்படின்னா யூகேரியாட்ஸ். அதுவே ப்ரோகேரியாட்ஸ் இருந்தா பாலிசிஸ்டர்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தெரியலையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜீன், ஓகே, எதை சார் கண்ட்ரோல் பண்ணுது, எதை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு பாலிபெப்டைடு என்ன பண்ணும் அப்படின்னா சிந்தசைஸ் பண்ணும், கேரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய மோனோசிஸ்டர்னிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு இல்லையா, இது உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இன்டரப்டட் அப்படின்னு கேட்டா டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது. எங்க டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கோடிங் சீக்வன்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இத சொல்லுவோம், இது டெம்ப்ளேட் அப்படி, இது கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா? மேக்ஸிமம் வந்து 5 பிரைம் எண்ட் 3 பிரைம் எண்ட், இதுக்கு பேர் கோடிங் ஸ்டாண்ட். அப்ப கோடிங் ஸ்டாண்ட்ல உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னா பாதிப்புகளை, டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது. இப்ப இந்த இடத்துக்கு கோடிங் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமானது ஃபார்ம் ஆயிருக்கு. ஒண்ணுக்கு பேர் எக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பேர் இன்ட்ரான். ஓகேவா? அப்ப எக்ஸானுடைய செயல்பாட்டிலையும் இன்ட்ரானுடைய செயல்பாட்டிலையும் உனக்கு என்ன ஏற்படுது, டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது. யாரு சார்? அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்ன சார் அப்படின்னா மோனோசிஸ்டர்னிக் ஜீன். ஓகே, அப்ப எக்ஸானுடைய செயல்பாட்டிலையும் இன்ட்ரானுடைய செயல்பாட்டிலையும் உனக்கு என்ன ஏற்படுது சார், பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்ப இந்த இடத்துல எக்ஸான் என்ன, இன்ட்ரான் என்ன, ஒரு 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் எக்ஸான், வாட் இஸ் இன்ட்ரான்? இப்போ ஒரே லைன் தான். அப்ப எக்ஸான் அப்படிங்கிறது எக்ஸ்பிரசிவ் சீக்வென்ஸ், தட் இஸ் எ கோடிங் ஸ்டாண்ட். ஓகே, இந்த எக்ஸான் அப்படிங்கிறது என்ன எழுது அப்படின்னு கேட்டா இங்க கூட எழுதிக்கலாம். எக்ஸான் அப்படிங்கிறது கோடிங் ஸ்டாண்ட். இன்ட்ரான் அப்படிங்கிறது நான் கோடிங் ஸ்டாண்ட். ஓகே, அப்ப கோடிங் ஸ்டாண்டோட வேலை என்ன சார் அப்படின்னா எக்ஸ்பிரசிவ் சீக்வென்ஸ். இதுதான் உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ். சீக்வென்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது இதுதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஆனா இது வந்து பார்த்தா இன்ட்ராவீனிங், தட் இஸ் இன்டர்வீனிங் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உனக்கு எதை சரி ஏற்படுத்துது அப்படின்னா இன்டர்வீனிங் சீக்வென்ஸ். இதுதான் சீக்வென்ஸை ஏற்படுத்தும், வெளிப்படுத்தும். அந்த கால வரிசைகளை வெளிப்படுத்தக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய எக்ஸான். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இன்ட்ரான் என்ன பண்ணல அப்படின்னா எதிரையுமே இன்வால்வ் ஆகல. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹெச்என் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, இப்ப உனக்கு என்ன பண்ணலாம், அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்லயே உனக்கு என்ன நடக்குது, ப்ரோகேரியாட்ஸ் மாதிரி இனிஷியேஷன் நடக்கும், எலாங்கேஷன் நடக்கும், டெர்மினேஷன் நடக்கும். அப்ப இனிஷியேஷன் மூலமா உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஹெச்என் ஆர்என்ஏ உருவாகுது. இப்ப இந்த ஹெச்என் ஆர்என்ஏ உருவாகுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இன்ட்ரான எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இன்ட்ரானுக்கு எந்த வேலையுமே இல்ல, இது நான் கோடிங்க பண்ணுது, அதே மாதிரி இன்ட்ராவேனிக் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், அங்க இருக்கக்கூடிய இன்ட்ரான ரிமூவ் ஆகணும். அப்ப இங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து இலாங்கேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே 3 ப்ராசஸ் நடக்குது. அதுல ஒரு ப்ராசஸ் என்ன பேர் அப்படின்னு கேட்டா கேப்பிங். கேப்பிங் நடக்கும், ஸ்ப்ளைசிங் நடக்கும், அதே மாதிரி என்னன்னு கேட்டா டெய்லிங் நடக்குது. அப்ப 3 ப்ராசஸ் நடக்குது. ஒண்ணுக்கு பேர் கேப்பிங், 2 ஸ்ப்ளைசிங், 3 டெய்லிங். அப்ப எப்ப சார், அப்ப மேக்ஸிமம் டிரான்ஸ்கிரிப்ஷன் HNRNA உருவாகிட்டு இருக்கும் போதே சார், புரியுதா உங்களுக்கு சார்? அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து HNRNA உருவாகிட்டு இருக்கும் போதே 3 ப்ராசஸ் சைட் பை சைடு நடக்குது. ஒண்ணுக்கு பேர் கேப்பிங், செகண்டுக்கு பேர் ஸ்ப்ளைசிங், தேர்டுக்கு என்ன அப்படின்னா டெய்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேப்பிங் நடக்கும். இப்ப கேப்பிங் அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன பண்றோம் சார், ஒண்ணும் கிடையாது. இப்ப கேப்பிங் அப்படிங்கிறது எங்க சார் நடக்குது அப்படின்னா 5 பிரைம் எண்ட். கேப்பிங் எங்க, தட் இஸ் 5 பிரைம் சார். 3 பிரைம் எண்ட்ல தான் உனக்கு என்ன பண்ணும், புது நியூக்ளியோடைட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்ப போறது என்னன்னு கேட்டா 5 பிரைம் எண்ட் நோக்கி போகும். இப்ப இது 5 பிரைம் எண்ட். இப்ப 5 பிரைம் எண்ட்ல தான் கேப்பிங் நடக்குது. ஒன் மார்க் கொஸ்டின். ஓகேவா? கேப்பிங் அக்கர் இன் வேர் அப்படின்னு கேட்டா 5 பிரைம் எண்ட் ஆஃப் HNRNA.
அப்ப HNRNA உடைய கடைசி HNRNA. இப்ப இந்த HNRNA ல 5 பிரைம் எண்ட்ல தான் கேப்பிங் நடக்குது. எப்படி சார்? அப்ப கேப்பிங் அப்படிங்கிறது அன்யூசுவல் நியூக்ளியோடைடு. அப்ப இந்த அன்யூசுவல் நியூக்ளியோடைடு யாரு? மெத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் உனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஆட் ஆகும். இதுக்கு பேர் தான் கேப்பிங். கேப்பிங் எங்க நடக்குதுன்னா 5 பிரைம் எண்ட்ல. இதுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அன்யூசுவல் நியூக்ளியோடைடு. என்ன நியூக்ளியோடைடு? மெத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் 3 பி போட்டிருக்கேன் பாரு. ட்ரைபாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது. அப்ப அந்த ஆட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் கேப்பிங் சார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. வாட் இஸ் கேப்பிங்? கேப்பிங் occur in where அப்படிங்கற 5 பிரைம் எண்ட் ஆஃப் HNRNA. இதுல அன்யூசுவல் நியூக்ளியோடைடு மெத்தில் குவானோசின் triphosphate is added in 5 prime end of HNRNA. That is called capping. இதுலயே tailing. ஓகே, அப்ப tailing அப்படினு கேட்டா adenylate இங்க இருக்கு பாரு. adenylate residues எங்க நடக்கும் அப்படினு கேட்டா that is a 3 prime end. adenylate residues இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா எவ்வளவு சார் அப்படினா 200 ல இருந்து 300 நியூக்ளியோடைட்ஸ். 200 இருந்து அடினோசின் ATP மாதிரி சொல்றோம் இல்லையா, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மாதிரி அங்க எவ்வளவு இருக்கு? 200 ல இருந்து 300 நியூக்ளியோடைட்ஸ் ரெசிடியூஸ் எங்க சார் ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டா இந்த 3 பிரைம் எண்ட் ஆஃப் HNRNA எவ்வளவு ஃபார்ம் ஆகும். அப்ப இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா டெய்லிங். சார் அண்டர்ஸ்டாண்ட், ஒரே லைன் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அடிஷனலா ஆட் ஆகுறது என்ன சார்? மெத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் ஆடிங் 5 பிரைம் எண்ட். ரெண்டாவது 3 பிரைம் எண்ட்ல அடிஷனலா அடினலைட் ரெசிடியூசஸ் வந்து 3 பிரைம் எண்ட்ல ஆட் ஆகும். இதுல 200 ல 300 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன பாலி அடினலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கங்க, பாலி அடினலைட் அல்லது பாலி அடினலைசேஷன் process வந்து பாத்தீங்க அப்படினா நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த processல உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா now called mRNA வந்து பாருங்க டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய HNRNA எங்க இருக்கு பாரு? HNRNA நியூக்ளியஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய RNA உனக்கு என்ன ஆகும்னா சைட்டோபிளாஸ்ம் நோக்கி என்ன பண்ணு வெளியேறும். அப்ப அங்க HNRNA என்னவா மாறுது? mRNA-வா மாற்றம் அடையும். உங்களுக்கு புரியுதா? இந்த processல HNRNA வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது? mRNA-வா ஃபார்ம் ஆகுது. அப்ப டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் எங்க இருந்து? நியூக்ளியஸ்ல இருந்து உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேறுது. அப்ப நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய RNA என்னது? HNRNA. அப்ப செல்லுக்கு யார் வரா அப்படின்னு கேட்டா அங்க செல்ல மேக்ஸிமம் mRNA-வா ஃபார்ம் ஆயிதா சைட்டோபிளாஸ்ம்ல வரும். இப்ப இதே இந்த ஸ்பிளிட் ஜீன் இருக்கு, ஸ்பிளிட்டிங் ஜீன். இப்ப இதுக்கு இடையில கேப்பிங் ஒன்னு இருக்கு, சரி ஸ்ப்ளைசிங் ஒன்னு இருக்கு. சார் ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது என்ன மீனிங் சார்? இப்ப ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, அங்க இருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவையில்லை, இங்க இன்ட்ரான் தேவையில்லையா, அங்க இருக்கக்கூடிய இன்ட்ரானை எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் ஸ்ப்ளைசிங். அப்ப 3 சொல்லிட்டேன், கேப்பிங் சொல்லிட்டேன், டெய்லிங் சொல்லிட்டேன், ஸ்ப்ளைசிங் சொல்லிட்டேன். அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரானை எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ப்ளைசிங். ஓகே, அப்ப அடுத்தது இப்ப இந்த ஸ்பிளிட் ஜீன். ஓகே, இந்த ஸ்பிளிட் ஜீன் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர் யூகேரியாட்ஸ்ல இருக்கு, ப்ரோகேரியாட்ஸ்ல கம்ப்ளீட்டா ஆப்சன்ட். இந்த ஸ்பிளிட்டிங் ஜீன்லாம் சொன்னலையா, யூகேரியாட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு, ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கவே இருக்காது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரிஜினலி ஃபார்ம் ஆஃப் எக்ஸான். அப்ப அங்க எக்ஸான் என்ன பண்ணுது அப்படின்னா கோடட். எதுக்கு சார் கோடட் பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய எக்ஸான் இருக்கு இல்லையா, இப்ப ஆல்டர்னேட்டா சார் வந்து டார்க்கா இருக்கிறது இன்ட்ரான் கண்ணு, வெறும் லைட்டா இருக்கிறது எக்ஸான் போட்டிருக்கேன். அப்ப இந்த எக்ஸான் என்ன பண்ணுது அப்படின்னா கோடட். கோடட் ஃபார் யாருக்கு அப்படின்னா சிங்கிள் பாலிபெப்டைடு செயின். அப்ப இந்த சிங்கிள் பாலிபெப்டைடு செயின் உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எப்படி சார் இங்க இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் தான். அங்க என்ன பண்ணிட்டோம், இன்ட்ரான் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்ப இன்ட்ரான் எல்லாம் ரிமூவ் ஆகி அங்க இருக்கக்கூடிய பிளெக்சிபிள் கோடான் எல்லாமே என்ன பண்ணுது, பாலிபெப்டைடு நிறைய சப் யூனிட்டா ஃபார்ம் ஆகி டொமைன். டொமைன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்னது, ஒரு பெரிய இது மாதிரி ஃபார்ம் ஆகி கம்பைனிங் ஆகி கடைசியா உனக்கு என்ன பண்ணுது, வேரியஸ் வேவ்ல ஒரு நியூ ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க சிங்கிள் ஜீன் கேன் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டா டிஃபரண்ட் ஃபங்க்ஷனல் புரோட்டீன். ஒரு ஜீன் நிறைய ஃபங்க்ஷனல் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி சார்? இதுவும் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸான். அப்ப அங்க இருக்கக்கூடிய எக்ஸான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும், செவரல் டிஃபரன்ஸ் வே, நிறைய வேல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஆல்டர்னேட் ஸ்ப்ளைசிங் மெத்தட். அப்படியே உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இன்ட்ரானை ரிமூவ் பண்ணது, ஒவ்வொன்றா இன்ட்ரானை ரிமூவ் பண்ணும். அப்ப இன்ட்ரான் ரிமூவ் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய எக்ஸான் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணு ஜாயிண்ட் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எக்ஸான் ரிமூவ் ஆகுது இன்ட்ரான்.
அப்ப சரி மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய இன்ட்ரான் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். அப்ப அங்க இருக்கக்கூடிய எக்ஸான் எல்லாம் டிஎன்ஏ லிகேஸ் மூலமாக ஒன்றாக என்ன பண்ணும் அப்படின்னு இணைக்கப்படும். அது மட்டும் இல்லாம அங்க என்ன எஸ்என் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதாவது மேக்ஸிமம் வந்து பாத்தா சிங்கிள் நியூக்ளியோடைடு வந்து பாத்தா ரிபோ நியூக்ளியோடைடு புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா தனியா எம்ஆர்என்ஏ ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. இப்ப இது எதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துரும் கேட்டா அங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ட்ரானையும் கட் பண்ணி எடுத்துட்டு தனித்தனியா என்ன பண்ணும் பைண்ட் ஆயிரும், எக்ஸானோட பைண்ட் ஆயிரும். அப்ப பைண்ட் ஆகி எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறது யார் அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் வந்து பார்த்தா ஒன்னா இணைச்சிரும். இப்ப சப்போஸ் நீங்க இன்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அரோஸ்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எவல்யூஷன் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா யூகரியாட்டிக் ஜீன், இன்ட்ரான் வந்து ஒருவேளை அரோசல் மீன்ஸ் அரைசிங் பிஃபோர் ஆஃப்டர் எவல்யூஷன் ஆஃப் யூகரியாட்டிக் ஜீன், அதாவது யூகரியாட்டிக் ஜீனுக்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ உருவாகியிருந்தால் அப்ப இன்ட்ரான் அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் எண்டர் வந்து பாத்தீங்கன்னா யூகரியாட்டிக் ஜீன்ல எப்படி உள்ள நுழைஞ்சிருக்கும். அப்ப யூகரியாட்டிக் ஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அங்க இருக்கக்கூடிய நிறைய சீக்வன்ஸ், அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்ப்ளைசிங், அப்ப ஸ்ப்ளைசிங் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய டார்கெட் சைட்டை நோக்கி போகுது. அப்ப அங்க உனக்கு என்ன ஏற்படலாம், அங்க வந்து ஒரு மொபைல் டிரான்ஸ்போசான் எலமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா டிரான்ஸ்பர் ஜீன் பிட்வீன் யாருக்கு இடையில, அந்த கரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்பர் யாருக்கு இடையில நடக்கலாம் அப்படின்னா, அதாவது பிட்வீன் ப்ரோகேரியாட்ஸ்க்கு இடையிலேயே நடக்கலாம், அல்லது ப்ரோகேரியாட்ஸ்க்கு யூகரியாட்ஸ்க்கு நடக்கலாம், அல்லது பிட்வீன் என்னன்னு கேட்டா யூகரியாட்ஸ்க்குள்ளேயே நடக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட், பிட்வீன் ப்ரோகேரியாட்ஸ்க்கு யூகரியாட்ஸ்க்குள்ள அல்லது பிட்வீன் யூகரியாட்ஸ்க்குள்ளேயே உனக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டா அந்த ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்பர் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடைசியா அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைபாதீசிஸ் மூலமா உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருச்சு, அங்க இருக்கக்கூடிய மேஜர் ரோல் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா எது எர்த்ல வந்து அதிகமா இருந்தது யார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஆர்என்ஏ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதாவது நவ் ஹைபாதீசிஸ். ஓகே யார் சார், அங்க இருக்கக்கூடிய கரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்பர் தான் நியூ ஹைபாதீசிஸ். ஓகே இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா பிளேட் மேஜர் ரோல் ஆஃப் என்னன்னா எவல்யூஷன் ஆஃப் என்னன்னு எர்த், பூமியில் இதுதான் முதல்ல தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுட்டு இந்த டயக்ராம் இந்த ஒரு டைம் சொல்லிடுற மாதிரி இப்ப பாரு இலாங்கேஷன் நடக்குது, மேக்ஸிமம் இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகி இலாங்கேஷன் கண்டினியூவா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இது HNRNA எங்கன்னா நியூக்ளியஸ்ல. இப்ப இந்த ப்ராசஸ்ல கேப்பிங் நடந்துருச்சு, டெய்லிங் நடந்துச்சு, இப்ப ஸ்ப்ளைசிங் நடக்கணும். அங்க இருக்கக்கூடிய எக்ஸான் எல்லாம் ரிமூவ் ஆகணும், சரி அங்க இருக்கக்கூடிய இன்ட்ரான் எல்லாம் ரிமூவ் ஆகணும். அந்த ரிமூவ் ஆகக்கூடிய ப்ராசஸ் ஸ்ப்ளைசிங் மூலியமா. அப்ப அது ரிமூவ் ஆன உடனே அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தா சிங்கிள் நியூக்ளியோடைடு வந்து பாத்தா ஆர்என் புரோட்டீன் இருக்கு, ரிபோநியூக்ளியோடைட் புரோட்டீன், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைண்ட் ஆகும். இப்ப இது பைண்ட் ஆகி அங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ட்ரானையும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸானையும் என்ன பண்ணும் டிஎன்ஏ லிகேஸ் மூலமா என்ன பண்ணும் ஒட்டிரும், ஜாயின் பண்ணிடும். அப்ப கடைசியா உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நியூ எம்ஆர்என்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கேப்பிங் அங்க வந்து பாத்தீங்கன்னா குவானோசின் ட்ரைபாஸ்பேட் இருக்கு. அதே மாதிரி என்னன்னு கேட்டா அடிலினேட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டியூசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.